வராது. ஸோ அந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான ஒரு நாலேட்ஜ் இருந்தா போதும். ஈவன் தோ ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா போதும். இல்ல லேப்டாப் ஒரு சின்னதா ஒரு லேப்டாப் இருந்தா போதும். ஒரு பங்குச்சந்தைய பத்தின புரிதல் இருந்துச்சுன்னா, ஈஸியாவே உங்களால 500லேருந்து 1000, 2000, 5000, 10,000, 1,00,000 லெவல்ல கூட உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். பேஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு. யாரோட டைமும் கிடையாது. நெனச்சா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இல்ல நம்ம எங்க போனாலும் கையில மொபைல் இருந்தா போதும், லேப்டாப் இருந்தா போதும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்க்காக நம்மளுடைய டைமை எங்கேயும் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம எங்க இருந்தாலும் உட்காந்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால இது எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறவங்க பீப்பிள்ஸு மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸு இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு கேட்டா, ஒரு 2000 கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேல வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாம பங்குச் சந்தைக்கு போகணும்னு நெனைக்கிறாங்க. இதையும் மீறி ஒரு படி சொல்லணும் அப்படின்னா, நாம லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடம் சாதிச்சிட மாட்டோமா? வெற்றி அடைய மாட்டோமா? நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாம வந்து ஒரு சொல்யூஷனா இருக்க மாட்டோமா? அப்படின்னு நெனைக்கிற நண்பர்கள், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற நண்பர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தைக்கு